அகிலம் மீடியா நேர்களுக்கு வணக்கம். இந்தியா மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசல், பலர் பலி, நூற்றுக்கணக்கானோர் படுகாயம். வெளியான பரபரப்பு தகவல். இந்தியாவின் மகா கும்பமேளா கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசம் மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி ஆரம்பமாகியுள்ளது. 45 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வின் போது 3 நதிகள், அதாவது கங்கை, யமுனை, சரஸ்வதி, இந்த 3 நதிகளும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் படையெடுத்த வண்ணமே உள்ளனர். இதுவரை 15 கோடி பேர் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்று தை மாச அமாவாசையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் புனித நீராடி வருகின்றனர். இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழந்துள்ளதோடு 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாக தகவல் வெளியாகியுள்ளதுடன் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இதற்காக 10,000 ஏக்கர் பரப்பளவில் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. 1800 ஹெக்டேர் பரப்பளவில் வாகன நிறுத்த வசதிகள், 2750 கண்காணிப்பு கேமராக்கள், 15,000 துப்புரவு பணியாளர்கள், 25,000 தொழிலாளர்கள், 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு மையம் உள்ளிட்டவற்றை அரசு அமைத்துள்ளது. இந்த மகா கும்பமேளாவில் 40 கோடி பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட இதுவரை 15 கோடிக்கு மேற்பட்டவர்கள் வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் இன்றைய தினம் தை அமாவாசை என்பதால் புனித நீராட திரிவேணி சங்கமத்திற்கு இன்று ஒரே நாளில் 10 கோடிக்கு மேற்பட்டோர் வருகை தந்துள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளையும் அரசு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் அதிகாலை முதலே கும்பமேளாவில் நீராடல் இடத்திற்கு ஏராளமான மக்கள் வருகை தந்தனர். போலீசாரும் கடந்த சில தினங்களாகவே 4 சக்கர வாகனங்கள் கும்பமேளா நடக்கும் இடத்திற்கு வர தடை விதித்திருந்தனர். 2 சக்கர வாகனங்கள் கூட யாராவது வயதானவர்களை அழைத்து வந்தால் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று தை அமாவாசை என்பதால் ஏராளமானோர் புனித நீராட வந்தனர். அப்போது போலீசார் எத்தனை எச்சரித்தாலும் அப்போது மக்கள் முந்தி சென்றுள்ளதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் பலியாகிவிட்டனர். மேலும் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இதையடுத்து தான் பல சாதுக்கள் தாங்கள் இன்று நீராடப் போவதில்லை என முடிவு செய்து அறிவித்துள்ளனர். பக்தர்களின் நலன் கருதி நாங்கள் நீராட மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளனர். எனினும் சில சாதுக்கள் நீராடினர். இந்த நிலையில் கூட்ட நெரிசலால் புனித நீராடலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் யாரும் புனித நீராட அனுமதிக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து சில நிமிடங்கள் கழித்து நிலைமை கட்டுக்குள் வந்ததும் புனித நீராடல் மீண்டும் தொடங்கியுள்ளது. இதையடுத்து பாபா ராம்தேவ், ஆச்சாரிய மகாமண்டாலேஸ்வரர், சுவாமி அவ்சேசநாத் கிரி மகாராஜ் உள்ளிட்ட சாதுக்கள் புனித நீராடினர். மேலும் பாஜக எம்பி கேமா மாலினியும் புனித நீராடினார். இது குறித்து பாபா ராம்தேவ் கூறுகையில், நாங்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினோம். கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமாக வேண்டி நாங்கள் புனித நீராடினோம். அதுபோல் உலக மக்களின் நன்மையையும் மனதில் கொண்டோம். கூட்ட நெரிசல் ஏற்படாத வண்ணம் ட்ரோன்களை கொண்டு கண்காணிக்கப்படுகிறது. அதேபோல் பொதுவாக சாதுக்கள் நீராட வரும்போது மேளதாளங்கள் முழங்க கொண்டாட்டங்களுடன் வருவர். ஆனால் தற்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் எந்த கொண்டாட்டங்களுமின்றி அவர்கள் வந்து புனித நீராடுகிறார்கள். இந்த இந்திய மகா கும்பமேளாவில் 31 பேர் பலியாகி 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தது வருத்தத்துக்குரிய விடயமாக கருதப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.